இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதல். காயம் இருதயம் பூரா ரணமாக இருக்குதுப்பா அப்படிம்போம். அவ்வளவு பாடுகள் உபத்திரவங்களோடு நெருக்கத்தோடு இருப்பாங்க. அப்படியே கண்ணீர் இருதயத்திலேருந்து வந்துக்கிட்டு இருக்கும். கண்ணில் கண்ணீர் வராது, ஆனால் உள்ளம் பூரா அப்படியே நொந்து இருக்கும். அப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு நீங்கள் வேத வசனத்தினால காயம் கட்டக்கூடியதான ஒரு கிருபை இந்த அபிஷேகத்தினால மட்டும்தான் வரும். புரிஞ்சவங்க கையில் வைத்துலாங்களே. ஹல்லேலூயா. சாக போகிறவங்கள உயிரோடு காப்பாற்றக்கூடியதான கிருபை, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான தெய்வ பிள்ளையே உங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் பேசின உடனே இருதயம் என்ன ஆயிரும்? மாறிடும். நான் சாக போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? யதார்த்தமாக பேசியிருப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இருதயத்தினுடைய காயத்தை நீங்கள் கட்டு போட்டு அதுக்கு மருந்து போட்டு அந்த காயத்தை ஆற்றி அந்த ஜனங்களுடைய அந்த பெரிய துக்கத்தை ஆற்றி இருப்பீங்க. அது நிமித்தமாக அந்த ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். காரணம், கர்த்தராலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்துடைய வல்லமை. அப்படி விசுவாசம் கையில் வைத்துலாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்குதான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களை பரிபூர்ணமான வல்லமையினால் அபிஷேகத்தினால் அவர் நிரப்புவதற்கு வல்லவராக இருக்கிற நேரம் இல்லை. அதனால எல்லாருமாக முழங்கால் படி, ஆண்டவரே இந்த காலை வேளையில் உங்களுடைய அபிஷேகத்துடைய வல்லமை எங்கள் மத்தியில் கடந்து வரட்டும். கர்த்தாவே எங்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே எங்களுடைய எல்லா வெட்கங்களை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. எல்லா கூச்ச சுபாவங்களை அகற்றி போடுங்க. ஆண்டவரே அபிஷேகத்துடைய வல்லமையானது எங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுக்கப்படும்படியான கிருபையை கொடுங்க என்று சொல்லி எல்லாருமாக முழங்கால் படிட்டு கர்த்தரை